நமஸ்காரம். நமஸ்காரம். ஒரு மாதமாக கிட்டத்தட்ட ஆடி மாதம் முடியலாயாச்சு. ஒரு மாதமாக எல்லாரும் ராமாயணம் பாராயணம் எல்லாம் பண்ணியிருக்கேன், சுந்தரகாண்ட பாராயணம். அப்போ எப்போவுமே ஒரு பாராயணம் முடிஞ்ச உடனே அதுக்கு சைமல்டேனியஸாகவே பண்ணணும்னு உண்டு. அது உபன்யாசம் இல்லை லெக்சர் பண்ணுறது வழக்கம். இப்போ சப்தாகம் பண்ணினா பாகவதம் உபன்யாசம் எதே இருக்கும். அந்த உபன்யாசம் இருந்ததுன்னா பாராயணமும் கூடவே இருக்கும். அதுதான் அதனுடைய முறை. அதே மாதிரி நவாகம், ராமாயண நவாகம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கூடவே கூட அவளுடைய லெக்சர்ஸும் இருக்கும். இப்போ பெரிய யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் நடந்தது, கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா காலையில் யாகசாலை வேலையெல்லாம் முடிஞ்சிருத்தோம்னா கூட சாயங்காலம் ஏதோ ஒரு பகவன் நாம சங்கீர்த்தனமோ கச்சேரியோ இல்லை இந்த மாதிரி ஒரு உபன்யாசம் அந்த இதை பற்றி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஐ தாட் நம்ம நம்முடைய ராமாயணம் சீரீஸில் நம்ம பார்த்தோம்னா நம்ம டைட்டில் கொடுத்து ஒரு மாதிரி, அதாவது வசுதெய்வ குடும்பம் அது மாதிரி கொடுத்து நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம முக்கியமாக 2 கேரக்டர்ஸை நான் ஐ கெப்ட் இட் ஃபார் தி லாஸ்ட். என்னத்தினால அப்படின்னு சொன்னால், அந்த கதை சுற்றுறது அவளை சுற்றி, அவளால் தான் அந்த கதை. 2வது அத்தனைக்கும் ஒரு காரணபூதவனாக இருந்து எல்லாருக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய சமய சஞ்சீவி அனுமார். இவன் 2 பேருக்கும் தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணித்து. அது ஒன்று. 2வது சுந்தரகாண்ட பாராயணம்ங்கிறது, சுந்தரகாண்டம் பேசுறதுங்கிறது ராமாயணத்தை பூராவும் படித்ததனுடைய ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் அப் டு கிஷ்கிந்தா காண்டம், தசரதனில் ஆரம்பித்து கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் ஹனுமான் சீதைக்கு சொல்லிவிடுறார். செகண்ட் பார்ட்டு, அதாவது யுத்த காண்டம் ராவணன் கும்பகர்ணனுடைய எல்லாம் மரணம் நடந்து சீதையை புஷ்ப விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறது வரைக்கும் உள்ளதை சொப்பனத்தில் கண்டு திரிஜடையை சொல்லி விடுறா. ஸோ பூரா ராமாயணமும் நமக்கு கிடச்சி விடுறது அங்கே. டைரெக்டாக இல்லைன்னாலும் அப்படி பிட்டாவது கிடைக்கும். அதனால் சுந்தரகாண்டத்தை இன்றைக்கி எடுத்துக்கணும் அப்படின்னு போன வாரம் நினச்சேன். பட் ஐ குட் நாட், ஏதோ ஒரு காரணத்தினால முடியலை. இந்த வாரம் அதை முடிக்கலாம்னு பார்த்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, கம்பன், கிரேட்டஸ்ட் ப்ராப்ளம் இஸ் கம்பன். கம்பன் கிட்ட போனோம் வச்சுக்கோங்க, எதை விடுறது எதை எடுத்துக்கிறது, எந்த அதை ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு முத்து, ஒரு ரத்தினம். இந்த ரத்தினத்தை எதை எடுத்துக்கணும் எது வேண்டாம் அப்படியே அள்ளி நம்ம அணைச்சிக்கலாம் போல் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு அது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், சொல்லி பார்த்தேன். பட் ஐ குட் ஃபினிஷ் ஒன்லி அப் டு அங்குலிய பிரதானம் வரைக்கும் இன்றைக்கி முடிச்சு விடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சரின்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நமக்கு எல்லா வீட்லேயும் சுமங்கலி வரலட்சுமி நோன்பு வர்றதுனால அடுத்த வாரம் 27ஆம் தேதி ஆவணி ஆவட்டத்துக்கு நமக்கும் அதிகமாக சம்மந்தம் கிடையாது. மத்தியானத்தோடு சரி. அதனால் சாயங்காலம் இதை சொல்லி முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருடைய அவருடைய அருளோட அவரே அதை நடத்தி தரணும்னு கேட்டுண்டு இன்றைக்கி சுந்தரகாண்டத்தை ஆரம்பிக்கலாம் பார்க்குறேன். அப்படி ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு காண்டத்துக்குமே அவர் கம்பர் ஒரு கடவுள் வாழ்த்து சொல்லியிருப்பார். முதல்ல உலகம் யாவையும் தாமிழ வாக்கலுங்கிறத ஆரம்பிக்கிற மாதிரி ஒவ்வொரு காண்டத்துக்கும் உண்டு. அதே மாதிரி சுந்தர காண்டத்துக்கான அந்த கடவுள் வாழ்த்தை நம்ம பார்த்துருவோம். முதல்ல பார்த்துட்டு உள்ளே போகலாம். அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவென ஊதம் 5ம் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் அன்றே கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் என்பார் மறைகளுக்கு இறுதியாவார். இந்த இடத்துல ஆரம்பமே எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தன் இருட்டில் இருட்டும் இல்லை வெளிச்சம் இல்லை என்கிற ஒரு தெருவிளக்குகள் போடப்படவில்லை. ஒருத்தன் நடந்து போயின்னு இருக்கான். அங்கே ஒரு வாடின பூ மாலை கீழே கிடக்கு. இவனுடைய கண்ணுக்கு அது பாம்பாட்டம் தெரிகிறது. இது வேதாந்தத்தினுடைய உச்சகட்டம். அது பாம்பை கயிறாகவும் கயிறை பாம்பாகவும் நினைந்து மயங்கக்கூடிய அந்த தன்மை, அது எதனால்? ஐம்பூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட இந்த பூத பௌதிக உடம்புக்கு இது இயற்கை. இந்த மாதிரியான மயங்குவதுங்கிறது அதில் பயப்படுறதுன்னு அர்த்தம். ஒரு டார்ச் அடித்து பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடுறது. லைட்டை போட்டு பார்த்தோம்னா இது வெறும் கயிறு இல்லை, இது பாம்பு இல்லை, இது வெறும் கயிறு தான் அல்லது பூமாலை தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா?
அது மாதிரி இது எல்லாமே எவரை கண்டால் விலகும் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு கையில் வில்லை ஏந்திண்டு இலங்கையில் போய் ஒருத்தர் போர் செய்து தன் மனைவியை கொண்டு வந்தார் இல்லையா, அவரை கண்டால் இது அனைத்தும் விலகும். அதாவது இந்த சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறதுலேருந்து மற்ற இடத்துலலாம் கம்பன் அவர் கடவுளின் அம்சம்னு சொல்லுவரே ஒழிய, வால்மீகியில் அது புருஷோத்தமன் தான். அவருமே தன்னை நான் என்னை மனுஷனாக மதித்தா போகிறோம்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி 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 ராமர் அவதாரங்கிறது நிறைய வாயிலிருந்து சீதா பிராட்டி சொல்லுவார், ஹனுமான் சொல்லுவார், கம்பனே 2-3 இடத்துல சொல்லுவார். அதை திருப்பி திருப்பி சொல்லுவார். அதனுடைய ஒரு பிகினிங்காக இவ்வாறு சம்சார கடலை தாண்டுவதற்கு ஒரு நாவாயாக ராமநாமம் அல்லது தாரக மந்திரம் நமக்கு உதவுகிறதோ, அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயன் அந்த கடலை தாண்டி இலங்கைக்கு போய் சீதா பிராட்டியை கண்டு அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு அப்படியே இலங்கைக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டிட்டு அவர் திரும்பி யுத்தத்துக்கு தயாராகிறத பார்க்குறோம். ஸோ இது 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். முதல் பார்ட் இவர் இங்கேருந்து போகிறது, சீதையை தேடி கண்டுபிடிச்சு அவளை சமாதானப்படுத்தி அங்குலிய பிரதானம் வரைக்கும் இன்னைக்கு முடியும் அப்படின்னு அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிண்டு இப்போ நம்ம தொடங்குறோம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்று அணங்கை கண்டு அயலானூரில் 5லே 1 வைத்தான். அவன் நன்மை அழித்து காப்பான், நம்மை அழித்து காப்பான், நன்மை அழித்து காப்பான் அப்படிங்கிறது அதனுடைய அழகான அந்த இது சுந்தரகாண்டம் பூராவும் இன் ஷார்ட் ஃபார்ம், வெரி ஷார்ட் ஃபார்ம். அது மாதிரி இப்போ சம்பாதியனுடைய வாக்கியத்தை கேட்குறார். யார்? அந்த ஆஞ்சநேயர் மற்ற குரங்குகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமா வானரங்கள்லாம் கேட்டுட்டு சம்பாதி சொல்கிறான், என்னோட கண்ணுக்கு அங்கே ஒரு சிம்சிவா விருட்சத்தின் அடியில் எந்த பெண்ணை ராவணன் தூக்கிட்டு போனானோ அவள் அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னு அவளுக்கு ஹிண்ட் கொடுக்குறான். அவன் வழிகாட்டிட்டு அவனுக்கு ராமாயணம் கேட்டதன் காரணமாகவும் ராம காரியத்துக்கு அவனாலான உதவி செய்ததன் காரணமாகவும் சிறகுகள் முளைச்சி விடுறது. அவன் போயிடுறான், பறந்து போயிடுறான். இப்போ ஒவ்வொரு வானரமாக சொல்கிறது என்னால் முடியாது, உன்னால் முடியாது சொல்லி ஒருத்தருக்குமே அந்த 100 யோஜனைங்கிறது 1000 மைல், அதை தாண்டி போகிறதுக்குள்ள சக்தி அங்கே யாருக்கு இருக்குங்கிறது அவளுக்கே தெரியாத நிலைமையில் ஜாம்பவான் ஹனுமான் கிட்ட அவனுக்கு ஆத்ம பலம் கொடுக்குறார். அவர் சொல்கிறார், உனக்கு இருக்க அந்த சக்தி இருக்குது, ஆனால் ஒரு காரணத்துக்காக அது உன்னிடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ குழந்தையா இருக்கும்போது நீ இந்த மாதிரி பண்ணின, சூரியனை பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன்னு கிளம்பினேன், அதுக்காக உன்னை இந்திரன் வஜ்ராயுத்தால் தட்டி உன்னுடைய சின் ஹனு வீங்கியதன் காரணமாக உனக்கு ஹனுமான்கிற பேர். நீ அதனால் உனக்கு எல்லாம் மறந்து போகணும்னு அவன் தான் சொல்லியிருக்கான். எப்போ நினைவு வரணுமோ அப்போ வருங்கிறதும் இந்திரனுடைய ஆணையாக இருக்கிற காரணத்தினால நீ கவலைப்படாதே, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி, உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி 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 அவனுக்கு தைரியம் கொடுக்குறார். ஹனு 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 சின் சின் எஸ். அதனால அவர் கிளம்புற முதல்ல தன்னுடைய உருவத்தை வெறும் குரங்கு சைஸோடு இருந்தால் போக முடியாது இல்லையா, அதனால் தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிண்டே வருகிறார். அந்த மகேந்திர மலை மேலே போய் அவர் உருவம் பெரிதாகும் அப்படி ஆகும்போது அதை எதற்கு உதாரணமாக சொல்லுவார், எதற்கு ஈக்குவலாக சொல்லலாம் அனாலஜி பார்த்தோன்னு சொன்னால், வாமனாவதாரம் முடிஞ்சு அவர் விஸ்வரூபம் திரிவிக்ரம அவதாரமாக மாறுவார். அந்த தாரை வாத்து கொடுக்குறான் இல்லையா, அது உடனே அவர் மாறுவார். அந்த சமயத்தில் அவர் முதல்ல அவர் வளர்ந்த உடனே நட்சத்திரங்கள் எல்லாம், வானிலை இருந்த நட்சத்திரங்கள்லாம் அவருக்கு கிரீடம் மாதிரி இருந்துதான். கொஞ்சம் கூட போனார், அதெல்லாம் அவருக்கு கழுத்தில் நெக்லஸ் மாதிரி இருந்துதான். இன்னும் கொஞ்சம் ஏறினார், மேலே போகிறார், அவை அவருக்கு ஒட்டியானத்தில் பதிச்ச வைரம் மாதிரி இருந்துதான். அதே நட்சத்திரங்கள் கொஞ்சம் கூட அவர் வளர்ந்த உடனே அவருடைய காலில் இருக்கக்கூடிய நூப்புரத்தை போல, காலில் இருக்கக்கூடிய அந்த கால் வளையம் போல அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி பாகவதத்தில் வரும். அது மாதிரி இப்போ அனுமார் வளர்ந்த அந்த வேகமாக வளர்றார், விஸ்வரூப ஒரு தரிசனம் கொடுக்குறாரு எல்லாருக்கும்.
அது மாதிரி அவர் வளர்ந்துட்டும் எப்படி ராமனுடைய அம்பானது வேகமாக கிளம்பி சென்று காரியத்தை முடிச்சுட்டு வருமோ அதே மாதிரி நானும் வருவேன். யதா ராவணன் நீதா, அதுதான் அந்த அவர் எப்படி அந்த மாதிரி போகுமோ அது மாதிரி நானும் என்னுடைய காரியத்தை முடித்து கொண்டு வருவேன், சீதையை கண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி உண்ணி அப்படி கிளம்புறார் இல்லையா. அந்த உண்ணி அவர் கிளம்புறதுல அந்த வேகத்தில் அந்த மலை அமுங்கிறது. அப்படி அமுங்கும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்கள், பாம்புகள், மலைப்பாம்புகள் போன்றவை, அப்புறம் நிறைய பழங்கள் மரங்கள்லாம் அமுங்கி அதன் காரணமாக அதில் என்ன சாறுகள்லாம் அப்படியே கீழே அப்படி கொட்டுறதான். மரங்கள்லேருந்து புஷ்பங்களும் இலைகளும் அப்படியே உதிர்ந்து விழுறது. அதில் பாதி அவர் தலையிலேயே விழுறது, அவர் மேலேயே விழுறது. அவர் அப்படியே வேகமாக பறக்கிறார். கையை ரெண்டையும் ப்ரொப்பல்லர் மாதிரி இப்படி வச்சுட்டு பறக்கிறார். கதை அவர் கையில் கிடையாது. அந்த படங்கள் எல்லாமே தப்பு. அவர் கையில் கதை இல்லை. அவர் வெறுமனே அவராக தான் பறக்கிறார். கதையை கொண்டு போனால் உள்ளே போக முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் பறக்க ஆரம்பிக்கிறார். அப்படி பறக்கும்போது அந்த போகிற வேகத்தில் அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் தூரம் அப்ரூட் ஆகி அவர் பின்னோட போகிறதான், பறந்து போகிறது. போய் அப்படியே அந்த கடலில் போய் விழுறதான். எப்படி ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாள் போகும்போது அவரை கொஞ்சம் தூரம் போய் நம்ம வழி அனுப்பி விட்டு வருவோம் இல்லையா, கார் வரைக்கும் ஏற போவோம், இல்லை பஸ் ஸ்டாப் வரைக்குமா கூட போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மரங்கள் ஹனுமான வழி அனுப்பியது அப்படின்னு சொல்கிறார். வால்மீகியும் அதை சொல்கிறார். அந்த மாதிரி அவர் பறக்கும்போது கொஞ்சம் தூரம் பறக்கிறார். அந்த சமயத்தில் அவர் முன்னாடி ஒரு மலை திடீர்னு கடலுக்குள்ளேருந்து வருது. அது மேலே வந்த உடனே இவருக்கு ஏன்னா அசுரனையும் ராட்சசனையும் நினச்சிட்டு தானே அவர் போகிறார். ராமராமான் ஜெபம் பண்ணாலும் யார் எது தடங்கள் வருமோங்கிற எண்ணம் இருக்கலாம். அதனால அது அசுரன் நினச்சிட்டு அதை அடிக்கிறதுக்கு தான் அவர் போகிறார். முதல்ல கையை ஓங்குறார். அப்போ அவன் சொல்கிறான், நான் மைனாகம் என்கிற மலை உன் தகப்பன் அவருடைய ஃப்ரெண்டுனா, அவரால் தான் நான் இன்னைக்கு பொழைச்சிருக்கேன். நீ கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, விஸ்ராந்தியாக இருந்துட்டு போன்னு சொல்கிறார். இப்போ ஹனுமார் சொல்கிறார், இப்போ நான் போகிற காரியத்துக்கு ஆகாரம் சாப்பாடு ரெஸ்ட் எல்லாம் சரிப்படாது, நான் போகிற காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனைத்தாப்பில் மார்பால் அவரை லேசாக அனைத்தாப்பில் பண்ணிட்டு பறக்கிறார். அன்பால் வரக்கூடிய தொல்லை. நம்ம ஒரு மிஷன் போகிறோம் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களோ பெரியவாளோ ஒரு முக்கியமான காரியமாக வெளியில் போகிறார். ஒரு நல்ல காரியத்துக்காக போகலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக போகிறோம். அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன மாதிரி உள்ள வயசானவா, பாட்டியாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், நீ சாப்பிட்டியோ, ஒரு வா சாப்பிட்டுட்டு போகக்கூடாதோ, கொஞ்சம் இருந்துட்டு போகிறது தானே அப்படின்னு எதே ஆரம்பிப்போம். அது அந்த சமயத்தில் இவ போகிற காரியத்தில் மைண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு அது எந்த அளவுக்கு டென்ஷன் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஜெனரலி அவள் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவாள். ஜெனரலாக பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வகையான அன்பு தொல்லை. இதைத்தான் இங்கே மைனாகம் பண்ணுறது. இந்த அன்பு தொல்லையை அன்பாலேயே வெற்றி கொண்டு போகிறார். மேலே போகும்போது தேவர்களுக்கு சோதனை பண்ணணும்னு தோணுச்சு. தேவர்கள் யாரைத்தான் சோதனை பண்ணணுங்கிறதே கிடையாது, கிருஷ்ணனே சோதனை பண்ணி பார்த்தவர்கள் அவர்கள். அதனால அவள் என்ன பண்ணுறா, ஒரு சுரசை என்கிற ஒரு நாகமாதா அவளை கொண்டு நீ ஹனுமாருக்கு ஒரு சின்ன ஒரு தடங்கல் ஏற்படுத்து. எப்படி அவன் வெற்றி கொள்கிறான், தே ஆர் டெஸ்டிங் ஹிம் வெதர் ஹி இஸ் ஃபிட் ஆர் குவாலிஃபைட் ஃபார் திஸ் கிரேட் மிஷன் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்புகிறான். அப்படின்னு சொன்னோன்னே இவள் ஒரு ராட்சசியாட்டம் வாயை திறந்து நிற்கிறா. இன்னைக்கு எனக்கு ஆகாரம் நீ தான் உள்ளே வரணும் அப்படின்னு, என் வாய்க்குள்ளே வரணும்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறார் அவர்கிட்டையும். அதெல்லாம் நத்திங் டூயிங், எனக்கு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னோம். என் வாய்க்குள்ளே போன நீ அப்படிங்கிறார். இவர் தன்னை அவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு சின்ன அங்குஷ்ட மாத்திரமாக பண்ணிட்டு அந்த வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுறார். சமயோசிதம், அறிவினால் வெற்றி கொள்வது. இந்த சோதனை தேவ சோதனை, அது தெய்வீகமான இந்த சோதனையை அவர் அறிவினால் வெற்றி கொள்றதை பார்க்குறோம். அங்கே அவர் ஃபைட்டோ வீட்டோ ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நான் அவன் வாய்க்குள்ளே போயிட்டு தெரியலையா நீ போன்னு சொல்லிவிடுறார். ஸோ இந்த சமயோசிதம் இதெல்லாம் தான் புத்தி பலம் யசோதைரியம், இதெல்லாம் அந்த ஹனுமாருடைய குவாலிட்டிஸ் சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் ஒன்றா நமக்கு தெரியறது. இதில் இதுவரைக்கும் இருந்த ஆஞ்சநேயர் வேற, இப்போ இருப்பவர் கொஞ்சம் கூட நெருங்கி வர மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தாப்புல அவர் போகும்போது
அந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு ராட்சசி, சிம்ஹிகைன்னு பேர். இந்த சிம்ஹிகை யாருன்னா ராகு என்கிற கிரகத்தினுடைய அம்மா. இவள் என்ன பண்ணுவள்னா, மேலே பறந்து போக இருந்த இடத்த விட்டு அசங்காமைக்கு மேலே பறந்து போகக்கூடியவர்களுடைய நிழலை பிடிச்சி இழுப்பாள். அப்படி இழுக்கும்போது அவர்கள் உள்ளே வருவார்கள். அப்படி ஹனுமாரை பிடிச்சி அவள் முழுங்கி விடுறாள். ஆக்சுவலாக ஷீ ஸ்வாலோஸ் ஹிம். எல்லாம் முதல்ல முழுங்கிட்டு தான். அப்படி அவள் ஸ்வாலோ பண்ணும்போது இவருக்கு தான் எங்கே இருக்கோம் என்னங்கிறது புரிஞ்சு போயிடுறது. அதுதான் அந்த புத்திசாலித்தனம், போத் ஆத்மபலம் அண்ட் மனோபலம் அண்ட் உடல் பலம்ங்கிறது. அவர் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த பயத்தை கிழிச்சுண்டு, அந்த பகாசுரனை எப்படி கிருஷ்ணர் கிழிச்சுண்டு வரார் இல்லையா, அந்த பாம்பு உருவத்தில் இருக்கிறவங்க, அது மாதிரி அவர் வெளியில் வரார். அப்படி வரும்போது அந்த குடல் மாலையாக அவர் கழுத்தில் தொங்கித்தான். அதனால தான் அவருக்கு குடலுங்கிறது புரோட்டீனுடைய இது இல்லையா, அதனால தான் புரோட்டீன் அவருக்கு தேவைங்கிறதுனால வடமாலை போடுறோம் அப்படின்னு சொல்கிறார். அது இந்த பக்கங்களில் நார்த் இந்தியாவில் ஜிலேபியை வச்சு போடுவா, மாலை போடுறான்னு சொல்கிறான். உளுந்து இஸ் ரிச் இன் புரோட்டீன்ங்கிறது தான் காரணம். அவருடைய ஆற்றலுக்கு அந்த புரோட்டீன் தேவை அப்படிங்கிறதுனால அப்படி பண்ணுறோன்னு இதெல்லாம் நம்முடைய சாதாரணமான மனிதர்களுடைய வியாக்கியானங்கள். இதை எவ்வளோ எடுத்துக்கணுமோ நம்ம இஷ்டம். அது இப்போ இவளையும் வெற்றி கொண்டு அவர் மேலே பறக்கிறார். ராம ராம ராமான்னு சொல்லின்னு போய் அந்த ஸ்வேல மலையில் அவர் போய் சேரும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் டஸ்க், ஈவினிங் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கக்கூடிய நேரம். ஆனால் உருவங்கள் தெரியும். அதனால இவர் என்ன செய்கிறார், நம்ம இந்த நேரத்தில் உள்ளே போனால் மாட்டிப்போம் அப்படிங்கிறது. ஏன்னா இட் இஸ் ஹைலி ஃபோர்ட்டிஃபைடு. முதல்ல கடலினுடைய ஃபோர்ட்டிஃபிகேஷன் இல்லாமல் அங்கே ஃபோர்ட்ரஸ் எல்லாமே பெரிய ஓசரமாக இருக்குது. அப்புறம் நிறைய வீரர்கள் காவல் காத்துட்டுருக்கா. இவளை தாண்டிட்டு இவர் உள்ளே போனோம் இல்லையா, அதனால இவர் என்ன செய்கிறார், வெயிட் பண்ணுவோம், இருட்டு கட்டம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எதிரினுடைய ராஜ்யத்தில் போகும்போது பகலில் போகக்கூடாது, இருட்டில் போனோம், இடத்து காலை வச்சு தான் போனோம் அப்படின்னெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு சொல்கிறது உண்டு. இதனால தான் இந்த சோல்ஜர்ஸ் மார்ச் பண்ணும்போது ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டான், ஆரம்பிக்கிறது லெஃப்ட்டில் ஆரம்பிப்பான். லெஃப்ட் ரைட் அப்படி தான் வரும். அது ஏன்னு சொன்னால், போருக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போகும்போது, ஒரு எனிமையை சந்திக்கும் போது இடது கால் தான் முதல்ல வரணுங்கிறதுனால. அது மாதிரி இவர் தன்னை இருட்டு வந்த உடனே சந்திரோதயத்துக்கு முன்னோடு தன்னை ஒரு சின்ன குரங்காக, பூனையினுடைய சைஸில் இருக்கக்கூடிய குரங்காக மாற்றுக்கிறார். பூனையாக மாறலை, பூனையினுடைய சைஸ் வச்சு பூனைக்குட்டி சைஸில் அவர் உள்ள நுழைய பார்க்குறார். ஆனால் அப்போ கூட லங்கினி கண்ணில் இருந்து அவர் தப்பலை. அவள் அதாவது நீ யார் என்ன ஒன்றும் கேள்வியே கிடையாது, எடுத்த உடனே கையினால் அவரை ஒரு அடி அடிக்கிறார். அடித்த உடனே இவர் என்ன இருந்தாலும் வீராதி வீரன் இல்லையா, அவருக்கும் ஒரு ரோஷம் வருமே. அந்த ரோஷம் வந்த உடனே என்ன செய்கிறார், தன்னுடைய இடது கை, இந்த இடது கையில் ராமனுடைய மோதிரம் இருக்குது, ராமனுடைய மோதிரத்தை பத்திரமா இருக்கணுங்கிறதுக்கு அந்த இடது கையில் போட்டுருக்கார் அவர். இந்த இடது கையை வச்சு அவள் மண்டையில் கூட்டுறார். இதனால தான் இப்போ எல்லாரும் சொல்கிறா மோதிர கையால் கூட்டுப்படு அப்படின்னு சொன்னது அதனால வந்தது. இது எல்லாத்துக்கும் நம்ம காரணம் சொல்லலாம், இதெல்லாம் நம்ம இமேஜினேஷனாகவும் இருக்கலாம். ஆனால் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது இல்லையா, அது அப்படியே விட்டுருவோம். அடிக்கிறார், அவள் கீழே விழுந்துடுறா. ஸோ ஷீ ரியலைசஸ், நமக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை, ஏதானாலும் அழிவு காலம் லங்கைக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத நினச்சிட்டு அவள் போயிடுறா. இவர் தேட ஆரம்பிக்கிறார். அந்த லங்கா நகரத்தினுடைய அழகை பற்றி நம்ம ஏற்கனவே கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷனில் நான் சொன்னேன். அற்புதமான அழகாக கட்டியிருக்கான், ரொம்ப வெல் பிளான்டு சிட்டி, ரொம்ப அழகாக இருக்கும், ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் தெருக்கள்லாம் தங்கத்தை வெள்ளி எல்லாம் உருக்கி விட்டுருப்பாளாம், டாருக்கு பதிலாக, சிமெண்ட்டுக்கு பதிலாக அந்த மாதிரி போட்டுப்பா போல இருக்கு. அந்த மாதிரி உள்ள ரிச்சு செழிப்பு, பயங்கர செழிப்பு. அங்கங்கே சந்தியாகாலம் முடிஞ்சு இரவு வேலை இல்லையா, நிறைய இடங்களில் வேத கோஷங்கள் கேட்குறது, நிறைய இடங்களில் பெண்கள் டான்ஸ் ஆடுற சத்தம் கேட்குறது, நாட்டியம் பயிலுறது, அப்புறம் சில இடங்களில் ராட்சசிகள் மதுபான கூடத்தில் இருக்கிறதெல்லாம் கூட தெரியறது. இதெல்லாம் ஒரு இடம் விடாமல், ஒரு இடுக்கு விழாமல், ஒரு கூம்பு வச்சுட்டு ப்ரஷ் டூத் ப்ரஷ்ஷை வச்சுட்டு பண்ணுறதையும் பாழ அந்த மாதிரி அவர் தேடிண்டே போகிறார். ஒரு இடத்துலையும் காணும். விபீஷ்ணனுடைய வீட்டில் போகிறார், அவள் தூங்கின்னு இருக்கா. இதில் என்ன விசேஷம்னா, இதில் அத்தனை பேரையும் தூங்கும்போது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் கம்பர். இவருடைய கண் பார்வையில் அந்த வீட்டில் ஒரு பிரம்மத்துவம் இருக்கிறது அவருக்கு தெரியுது. அதாவது
இவன் அரக்கர் குலத்தில் இருந்தாலும் கூட இவனுடைய குணம் அரக்க குணம் அல்லங்கிறது அவருக்கு தெரியுது. அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டு ஒவ்வொரு இடமா தேடிண்டு கும்பகர்ணன் முடிவாக அந்த புஷ்பக விமானத்தை கூட அவர் தேடுறார். அது இன்னைக்குள்ள கேரவன் மாதிரி இன்னும் மேக்னிஃபிசன்ட் சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அதுக்குள்ளேயே சிற்றோடைகள் செடிகள் கொடிகள்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஒரு இடம் விடாமல் தேடிட்டு ராவணனுடைய மாளிகைக்கு போகிறார். அங்கே பானகசாலை, மதுபான சாலை, அந்த இது சாப்பிட்ற இடம், டைனிங் ஹால், பெண்கள் படுத்து உறங்கக்கூடிய இடம், அலங்கோலமாக பெண்கள்லாம் படுத்துன்னு அதெல்லாம் அவர் பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது இந்த நைஷ்டிக பிரம்மச்சாரி அப்புறம் மனசு சுத்தமான மனசு இல்லையா, அதனால் அவருக்கு தோன்றது நம்ம தப்பு பண்ணுறோமோ, இந்த மாதிரி நிலைமையில இந்த பெண்களை பார்ப்பது தப்பு இல்லையா அப்படின்னு அவருக்கு தோணுறது. அப்போ அவர் சொல்கிறார், இருட்டில் தான் தேட முடியும், ராத்திரி தான் தேட முடியும், அப்போ அவள் தூங்கிட்டு தான் இருப்பாள். பெண் ஒரு தொலைந்து போன சாமான அந்த தொலைந்த இடத்துல தானே, அந்த மாதிரியான இடத்துல தானே தேட முடியும். ஒரு பெண்மணியை தேடும்போது பெண்கள் கூட்டத்தில் தானே தேட முடியும் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறார். அப்படி போகிறார். போய் ராவணனுடைய பெட்ரூம்குள்ளே போகிறார். ராவணன் அப்படியே தேஜஸ்வியாக படுத்துன்னு இருக்கிறத பார்க்குறார். என்ன இருந்தாலும் புலஸ்தியருடைய பேரன், பிரம்மாவுடைய கொள்ளு பேரன் இல்லையா, அப்படி ஒரு கண்ணங்கரையில் இருக்கான்னா ரொம்ப அழகாக இருக்கான். அவனுடைய அந்த தேஜஸையும் அந்த வீரத்தையும் பார்த்து அநியாயமாக இதெல்லாம் போகிறதே அப்படின்னு மனசுக்குள்ளே வருத்தப்பட்டாரான். அப்படி பார்த்துட்டு வரும்போது அதே அறையில் மற்றொரு பெட்டில் தள்ளி மண்டோதரி படுத்துன்னு இருக்கிறத பார்க்குறார். அவர் மண்டோதரியை பார்த்த உடனே சீதைன்னு தான் முதல்ல நினைக்கிறார். அப்படி ஏன்னு கேட்டால் மண்டோதரி மயன் மகள், அவள் சீதையை போலவே ரொம்ப அழகானவள், குணவதி, பஞ்ச கன்னிகைகளில் ஒத்தி மண்டோதரிங்கிறவள், ஸ்பாட்லெஸ் கேரக்டர் அண்ட் வெரி நைஸ் லேடி, ரொம்ப நல்ல பெண்மணி. அவளுடைய அந்த முகத்திலேயே அந்த லட்சணங்களை எல்லாம் பார்த்த உடனே இவள் சீதையாக இருப்பாள்னு நினச்சி ஒரு குதிக்கிறார். சந்தோஷத்தில் குரங்கு குணம் அந்த வாழை எடுத்து முத்தமிட்டு வந்தார். அதை கூட போட்டிருப்பார் அதில் கம்பன். வாழை எடுத்து முத்தமிட்டுக்கிறார். எடுத்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அவருக்கே தோன்றது, ராமனுடைய பத்னி இப்படி ராவணனுடைய பெட்ரூமில் சுகமாக படுத்துன்னு தூங்கிட்டு, அப்புறம் என்ன எதுக்கு அவளை தேட சொல்லி அவர் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு தோணுறது. அப்புறம் கிட்ட நெருங்கி போய் பார்க்குறார். அவள் தூங்கும்போது பற்களை கடிக்கிறாள், நர நரான்னு கடிக்கிறா. அப்புறம் வாயிலிருந்து இந்த ஜொல் லேசாக ஒழுகிறது. அதெல்லாம் பார்த்த உடனே என்னதான் சாமுத்திரிகா லட்சணங்கள் இருந்தாலும் இவள் சீதை இல்லை என்கிற முடிவுக்கு அவர் வருகிறார். வந்துட்டு வெளியில் வந்துடுறார். அவருக்கு மனசில் வருத்தமாக இருக்குது. இவ்வளவு தூரம் தொழிலாக ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி நைட்டு, நம்ம வெடிக்கிறதுக்குள்ளே எதையும் கண்டுபிடிக்கணுமே, எங்கே போய் தேடுறது, ஜாஜ்வல்யமாக விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கு, இதுலையாக்க இவர் பூனை மாதிரி போயின்னு இருக்கார். எங்கே போய் தேடுறது என்ன தெரியலையே. இப்போ நம்ம அவர் மனசில் தோணக்கூடிய அந்த தடுமாற்றங்கள் எந்த மனிதனுக்கும் ஏற்படக்கூடியது. நம்ம இப்போ சீதையை பார்க்காத போயிட்டோம். அவர் கேட்பார், கண்டு வரும் என்று காத்திருக்கும் ராமன், கொண்டு வரும் என்று காத்திருக்கும் சுக்ரீவன். ஏன்னா குரங்கு குணம் அது தூக்கின்னு வந்துடும் இல்லையா. இது 2 பேருக்கு நம்ம ஏமாற்றத்தை கொடுக்க போகிறோமே. அதனால என்ன ஆகும் தெரியுமா, ராமர் உயிரை விடுவார், லக்ஷ்மணர் உயிரை விடுவார். இதை பார்த்து சுக்ரீவனும் தன் உயிரை விட்டுடுவார். இவர்கள் எல்லாம் போனது பார்த்தோன்னே பரதன், சத்ருகுணன் எல்லாருமே அயோத்தியை அழிஞ்சு போயிடுமே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி மனசில் ஒரு கலக்கம் வருது. அப்போ அவர் மனசில் நினச்சிக்கிறார், எல்லா தெய்வங்களையும் ஒரு தடவை கும்பிட்டு தேடுவோம் அப்படின்னு சொல்லி நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் வணங்குறார். தேவியை தஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபிய. அந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் மனசுக்குள்ளே அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்க்குறார். அசோகவனம் கண்ணுக்கு தெரியுது. அவர் மதுரையில் உட்காந்துருக்கார் இல்லையா, அங்கேருந்து அந்த அசோகவனம் கொஞ்சம் தள்ளி தெரியுது. அந்த புறத்தோடு சேர்ந்தது தான், ஆனால் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, அழகழகான மரங்கள், ரொம்ப அழகான மரங்கள். அவன் எந்தெந்த உலகத்துக்கெல்லாம் போனானோ அங்கேருந்தெல்லாம் நல்ல செடியெல்லாம் கொண்டு வந்து, பெண்களை மாத்திரம் இல்லை செடிகளையும் கொண்டு வந்து இங்கே கொண்டு நட்டுடுவான். செயற்கை நீரூற்று, அந்த நீரூற்று போகிறதுக்கான ஓடையெல்லாம் தங்கத்தால் ஃப்ளோரிங்கா அந்த மாதிரியாக ரொம்ப அழகாக வச்சுருப்பான். அதுக்குள்ளே அந்த அசோகவனத்துக்குள்ளே இவர் போகிறார். இங்கே அப்போ தான் அவருக்கு தோன்றுச்சு, ஷிம்சுபா மரம்னு சொன்னானே
அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு இடமா மரத்துக்கு மரம் தாழி வரும்போது ஒரு மரத்தின் அடியில் ஒரு பெண் உட்கார்ந்துருக்கா. அவள் எப்படி இருக்கான்னா, உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காப்புல இருக்கு. அசங்கலை திரும்பலை, தூங்கவும் இல்லை. கண்ணு வடக்க பார்த்து உட்காந்துருக்கா. கண்ணுலேருந்து எப்போதும் தண்ணி பெஞ்சுட்டே இருக்குது. அந்த கண்ணீர் சேலையெல்லாம் பட்டு சேலையெல்லாம் அப்படியே மாசு படிஞ்சிருக்கு. உடம்பெல்லாம் தூசும் மாசும். 10 மாத காலமாக குளிக்கலை, 10 மாத காலமாக சாப்பாடு இல்லை. அதனால் உடம்பெல்லாம் மெலிஞ்சு அப்படியே பார்த்தாலே அவளை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி தலைமுடி, அன்னைக்கு ராமர் பின்னின தலைமுடி அப்படியே இருக்குது. தூசி படிஞ்சு சடை படிஞ்சு இருக்கக்கூடிய தலைமுடியோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை ஹனுமார் பார்க்குறார். ஆஞ்சநேயர் கண்களுக்கு அவள் தெரிகிறார். அவர் பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிடுறார். நேராக அந்த மரத்திலேயே மேலே ஏறி உட்காந்து ஹி வாட்சஸ் அவள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறார். இதே நேரத்தில் சீதையினுடைய மனதில் ராமனை பற்றின அவருக்கு அவள் மனசில் ஓடக்கூடிய எண்ணங்கள் ஒரு ஸ்க்ரீனில் தெரியறாப்புல இவருக்கு தெரியுறது. மேலே உட்காந்து ஹி இஸ் வாட்சிங் ஹர். அப்படியே தெரியறது. அவள் மனசில் ராமனை பற்றி ராமநாமம் நாக்கில் எப்போதும் மனசில் எப்போதும் ராமநாமத்தை சொல்லிட்டு எப்போதும் அவருடைய மெய்த்திருப்பதம் ஏகு உனக்குன்னு சொன்ன போதும் சொல்லி, இத்திருப்பதம் துறந்து ஏகு என்ற போதும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையை ஒத்து அந்த முகத்தை அவருடைய முகத்தை அற்புதமாக நீ இன்னைக்கு ராஜான்னு சொல்கிறார், நாளைக்கு உனக்கு நீ காட்டுக்கு போன்னு சொல்கிறார். 2 நேரத்துலையும் ஒரே மாதிரி ஒரு படத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூ எப்படி இருக்குமோ அப்படியே அண்டலர்ந்த செந்தாமரை போல் இருந்தது. அந்த ராமனை காணோமே, அவர் ஏன் வரல, என்ன காரணத்தினால வரல? ஒருவேளை ஜடாயு இறந்து போய் அவருக்கு தகவல் தெரியாமல் இருக்குமா? இல்லை 2வது அவளுக்கு என்ன தோன்றதுன்னா, ஒருவேளை அவருக்கு தகவலே தெரிஞ்சிருந்தாலும் கூட லக்ஷ்மணனை நான் கடும் வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதனால கோச்சு விட்டார் போல இருக்கு, இவன் நம்ம குடும்பத்துக்கே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா திரும்பி அயோத்தியை பார்த்து திரும்பி போயிட்டாலோ என்னவோ. அவர் வருவாரா மாட்டாரா தெரியல. அவளோட நிலைமையை அந்த நிலைமையில அந்த ஷூஸ் அந்த காலில் நின்று பார்க்கலாம். அதாவது அவளுக்கு எம்பத்தைஸ் பண்ணுறதுக்கும் சிம்பத்தைஸ் பண்ணுறதுக்கும் அங்கே யாரும் கிடையாது. அவளுடைய மனசில் தோணக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, வருவரா மாட்டாரா வருவரா மாட்டாரா, இந்த 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 ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த லோலக்கம் ஆடுறது, இது வேற யார்கிட்டையும் அவள் பகிர்ந்துக்க முடியாது. இந்த ராட்சசிகள் எல்லாம் அவளை தினம் திட்டின்னு இருக்கிறவா, யார்கிட்ட போய் சொல்லி அழுவா? அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை. அப்படி அவள் வடக்க பார்த்து உட்காந்துக்க, பாரதத்தை பார்த்து ராமரை நினைச்சுண்டு சுருதி நாயகன் வரும் வரும் என்று மாதிரம் அளந்த விழியாள். அதுதான் கம்பனுடைய வார்த்தை. சுருதி நாயகன் சுருதினா வேதம், வேதத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய என் ராமன் வருவார். அவள் திருப்பி 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 இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தரகாண்டத்தில் த கேரக்டர்ஸ் தெம்செல்ஸ், சீதையும் சரி ஹனுமானும் சரி, ராமன் வேத முதல்வன், அவன் பிரம்மாவுக்கும் அப்பா அப்படிங்கிறதெல்லாம் அதில் வரும். திருப்பி திருப்பி அவள் சொல்கிறத கேட்க முடியும். அப்படியே அவரை நினச்சிட்டு உட்காந்து அழுதுன்னு இருக்கிற சீதையை ஹனுமார் பார்க்குறார். அப்போ அவருக்கு என்ன தோன்றது தெரியுமோ, அவள் குரு எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட ஒன்று நினைவு இருக்கு. ஏன்னா அவள் அந்த முடிச்சு போட்டு வஸ்திரத்துலேருந்து தலைப்பை கிழிச்சு அந்த நகையை முடிச்சு போட்டா இல்லையா, அந்த வஸ்திரத்தை அவள் அதே வஸ்திரம் தானே இப்போவும் கட்டின்னு இருக்கா, அது கிழிஞ்சு வேறு இருக்குது தலைப்பில். ஸோ அதுதான் இதுங்கிறது தெரியறது, அது அவருக்கு நிச்சயமாக தெரியறது. அது ஆனாலும் கூட இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணுமே, இவள் சீதைங்கிறதுக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் அவருக்கு தேவையாக இருக்குது இல்லையா. ஆனால் அப்போ அவருக்கு என்ன தோன்றது தெரியுமோ, அவர் சொன்ன லட்சணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கமலக்கண்ணனாருடைய மனைவி இவள் தான் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றது. அதை விட விசேஷமாக ஒன்று நினைக்கிறார். நான் அங்கே இருக்கும்போது எங்கள் பிரபர்ஷன மலையில் அவர் இருக்கார் இல்லையா, 4 மாதம் இருக்கிற நேரத்தில் நான் அவரை பற்றி என்ன நினச்சேன், இவர் என்ன ஒரு மனைவிக்காக இவர் இப்படி இந்த உருக்கம் உருகிறாரு, ஒரு பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, அது என்ன சீதைன்னு அப்படி அவள் வசதியான்னு நான் நினச்சேனே. இப்போ எனக்கு என்ன தோணுறது தெரியுமா, இவளுக்கு அவர் தகுதியானவரா என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அவர் நினச்சாராம். அதோட இல்லை, மனசுக்குள்ளே 2 பேரையும் வச்சு அளந்து பார்த்து இவர்கள் திவ்ய தம்பதிகள், இவா 2 பேரும் அவனுக்கு அவள் அவளுக்கு அவன் மேட் ஃபார் ஈச்சர் அதங்கிற ஒரு முடிவுக்கு அனுமார் வருகிறார். இவள் மகாலட்சுமி
அவர் வேதநாயகன் மகாவிஷ்ணுங்கிறத அவர் புரிஞ்சுடுறார். அப்போ இப்போ அப்படியே அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒன்று தோணுறது, இந்த மாதிரி ஒரு தவக்கோலத்தில் இவள் இருக்காளே, இதை ராமர் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே. இந்த நோக்கிற அந்த தவத்திற்கோலம், அதாவது அவள் தவம் இருக்கிறது அந்த கோலம், ஒரு சன்னியாசினி மாதிரி அவள் உட்காண்டு ஒரே சிந்தனையாக அவர் நாமத்தையே சொல்லின்னு இருக்கிறத பார்க்கறதுக்குள்ள கொடுப்பினை ராமருக்கு இல்லையே, அவருடைய கமல கண்களுக்கு அது கொடுத்து வைக்கலையேன்னு அனுமார் நினைச்சாராம். உண்மையாகவே அது அப்படித்தான். ஏன்னா அவர் கடைசியா சீதையை பார்த்தது அன்னைக்கு காத்தால மாரீச்சவதை படலத்தில். திருப்பி அவர் பார்க்கும்போது, யுத்தம் முடிஞ்சு அவர் பார்க்கும்போது அவள் அலங்காரம் பண்ணிட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருப்பார். ஸோ ஒரு பிரம்மச்சாரியனுடைய வாக்கு எப்படி பலிக்கிறது, அவருக்கு அது கொடுத்து வைக்கல. அந்த நோக்கின்ற சீதையை, நோன்பு நோக்கிற சீதையை பார்க்க ராமருக்கு கொடுத்து வைக்கவில்லை அப்படின்லாம் இவருடைய மனதில் எண்ணங்கள் ஏற்பட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ராவணனுக்கு ஆஸ் யூஷுவல் காத்தால 4:30 மணிக்கு அவனுக்கு தினசரி மகாலட்சுமி தரிசனம் கிடைக்கிறது. அவன் அவளை பேசுறதுக்காக வரான். ராவணன் வந்த உடனே இவர் கவனிக்கிறார், அவள் உடம்பெல்லாம் பதறென்று தன்னை அப்படியே குறுக்கின்னு உட்கார்ந்தாளாம் சீதை. அவனை திரும்பி கூட பார்க்கல. அப்போ அவன் வரான். வந்துட்டு அவன் சொல்கிறான், இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த பரதேசிக்காக நீ காத்துட்டு போகிறேன். ஆஃப்டர் ஆல் அவன் வெறும் மானுடன். நானும் உலகத்துக்கும் நான் சக்கரவர்த்தி, 3 உலகமே எனக்கு கீழே இருக்கு. தேவாதி தேவர்கள் எல்லாம் உனக்கு அடிபணிவார்கள். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் உன்னை நான் என்ன மாதிரி வச்சுருப்பேன் தெரியுமா, இந்த 3 உலகத்துக்கும் நீ மகாராணியாக இருக்கலாம். நீ ஏன் மாட்டேன்னு சொல்கிறேன்னு எல்லாம் அவள்கிட்ட கெஞ்சிறான். காலில் விழுற அளவுக்கு அவன் கெஞ்சிறான். முதல்ல ரொம்ப நாள் அவள் பேசலை. ஒரு லெவலுக்கு மேலே அவளால் காதால் கேட்டுன்னு இருக்க முடியல. அப்போ ஒரு துரும்பை கிள்ளி தனக்கும் அவனுக்கு நடுவில் போடுறான். இந்த திருணமாத்திரம் என்பதற்கு எத்தனையோ வகையான ஒரு விளக்கங்கள் நிறைய சொல்லியிருக்கார்கள். அதில் 1-2 இப்போ பார்க்கலாம். முக்கியமாக சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், ஒரு துரும்பை கிள்ளி அவள், நீ எனக்கு துரும்பு மாதிரிடா, நீ என்ன உலகத்துக்கு நீ ராஜாவா இரு, எனக்கு நீ துரும்பு, என்னுடைய அரசர் என்னுடைய மனிதர் தான், என்னுடைய ராமர் தான். நீ ஆஃப்டர் ஆல் யூ ஆர் குட் ஃபார் நத்திங் ஃபெலோ. அப்போ அவள் மனசில் என்ன தோணியிருக்கும், நீ ஒரு ஸ்வானம், ஒரு நாய் இறைவனுக்கு படைக்க வைக்கப்பட்டிருந்த நைவேத்தியத்தை எப்படி தூக்கின்னு வந்ததோ அது மாதிரி என்னை திருட்டுத்தனமாக நீ தூக்கின்னு வந்த. மற்ற இடங்களெல்லாம் நீ ஃபைட் பண்ணி பெண்களை கூட்டின்னு வந்த, அவளும் விரும்பி வந்திருக்கலாம். இந்த விஷயத்தில் நீ ராமரை ஏமாற்றி வெளியில் அனுப்பிச்சுட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் நீ என்ன தூக்கின்னு வந்த இல்லையா? இது ஒரு ஆண்மகனுக்குள்ள செய்யக்கூடிய செயல். முதல்ல பிறன் மனைவியை நினைப்பதே தப்பு. அதை விட தப்பு என்னன்னா அவளை திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வருது, அப்டெக்ட் பண்ணிட்டு வருது. நீ இப்படி பண்ணினே இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கா. அதையே சொல்லவும் செய்யறா. சொல்லிட்டு அவள் அந்த காருண்யம், தாய்மையினுடைய காருண்யத்தை பாருங்கோ. ஆஃப்டர் ஆல் உன்னுடைய ராஜ்யத்தில் நீ உலகத்துக்கு ராஜான்னு சொல்றிய, உன்னோட ராஜ்யத்தில் ஒருத்தர் கூட உனக்கு நல்ல புத்தி சொல்லுவார் இல்லையா? இந்த மாதிரி இன்னொருத்தர் மனைவியை கொண்டு வந்தது தப்பு, அவள் விரும்பாமல் இருக்கும்போது அவளை சிறை வைத்தது தப்பு அப்படின்னெல்லாம் உனக்கு யாரும் நல்ல புத்தியை சொல்ல மாட்டாளா? உனக்கு இந்த ஆசை ஏன் வந்தது? நான் உனக்கு தாயார் மாதிரி. நீ இப்போ கூட அவருடைய காலில் நீ விழுந்துட்டேன்னு சொன்னாக்க அவர் உன்னை மன்னிச்சுடுவார். இல்லை, அப்படி அவர் இங்கே வந்தார்னு சொன்னால் அவருக்கு நீ துரும்பு, அவர் யூ ஆர் நத்திங் பிஃபோர் ஹிம். அந்த திருணமாத்திரத்துக்கு அந்த ஒரு அர்த்தமும் அதில் எடுத்துக்கலாம். அவருக்கு நீ துரும்பு. எப்படி ஒரு துரும்பு ஒரு புல்லில் பிரம்மாஸ்திரத்தை ஏவி அவர் ஒரு காக்கையை துரத்துன்னு துரத்தினாரோ, என்ன அந்த காக்கையை தொந்தரவு பண்ணினதுங்கிறது தாங்க முடியாமல், அதே மாதிரி என்ன நீ இந்த மாதிரி படுத்துறதுக்கு அவர் உனக்கு சாதாரண ஒரு தண்டனையாக இருக்காது, மிகப்பெரிய தண்டனை உனக்கு மட்டுமில்லை உன்னுடைய அரக்கர் குலத்துக்கே கிடைக்க போகிறது அப்படிங்கிறத அவள் புரிய வைக்கிறாள். அதை திருணத்தின் மூலமாக இந்த துரும்பின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் சொல்கிறா. ஆனால் அவன் மண்டையில் அதெல்லாம் ஏறலை, அவனுக்கு அப்படியே பித்து. அதனால அவன் அவளை 2 மாதம் அல்டிமேட்டம் கொடுத்துட்டு அந்த அரக்கிகள்கிட்ட இவளை இது பண்ணிடுங்கோ, இவள்கிட்ட சொல்லி பாருங்கோ அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு போயிடுறான். அது வரைக்கும் பிடிச்சு நிற்கிறான். அவன் எதற்கு அழவும் இல்லை, தன்னுடைய வீக்னஸை அவள் காட்டிக்கவே இல்லை. அது கிரேட்டஸ்ட் அவள் கிரேட்னஸ். அந்த மாதிரி அவள் இருக்கா. மற்ற அரக்கிகள் எல்லாம் இவளை விரட்ட ஆரம்பிக்கிறாள்.
அந்த சமயத்தில் திருஜடை வருகிறார். திருஜடை வந்து சொல்கிறார், அவர்களை விரட்டி விட்டு அவள்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நீங்கள் இவள்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்கோ, நாளைக்கு வந்து இவள் நான் ஒரு கனவு கண்டேன், அதன்படி ராமர் வந்து வெள்ளை யானை மேலே ஏறிண்டு அவரும் லக்ஷ்மணருமா வரா, இங்கே யுத்தம் பண்ணி இவளை அழைத்து கொண்டு போய் அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதை விட இன்னொன்று சொல்கிறா, ராவணன் கும்பகர்ணன் போல எல்லாரும் தைலத்தை பூசிண்டு தெற்கு நோக்கி செல்லச்சு கண்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறாள். அதோடு மட்டும் அல்லாமல் இவளை நீங்கள் இப்போ தொந்தரவு பண்ணினீங்கன்னா நாளைக்கு ராமர் வந்தோடனே நீங்கள் எல்லாரும் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களை விரட்டிட்டும் அவள் போயிடுறாள். இப்போ மற்ற ராட்சசிகளும் பயந்து போய் பேசாமல் படுத்துண்டு விடுறான். பிகாஸ் டுவர்ட்ஸ் தி மார்னிங் தானே. இது அவ்வளவையும் அவர் மேலேருந்து பார்த்துட்டுருக்கார். இப்போ சீதை ஒரு முடிவுக்கு வரா, இந்த மாதிரி தினசரி ஒரு தொல்லை, நிம்மதியாக உட்காந்து ராமரை நினைக்க கூட விடாமல் இந்த என்ன தொல்லை இது, அதனால நம்ம உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிண்டு அவள் வந்து தன்னுடைய பின்னலையே சுருக்காக மாட்டிண்டு அந்த விருட்சத்திலேயே தன்னை அழித்து கொள்வது. அதாவது அவள் என்ன நினைக்கிறான்னா, வைகுண்ட அவர் அநேகமாக போயிருப்பார். அவளுக்கு அதுதானே சந்தேகம், அவருக்கு தகவல் தெரியுமா தெரியாதா, ஒன்று தெரிஞ்சிருந்து அவர் வர பார்த்து இல்லை அதனால் அவர் உயிர் விட்டுருப்பாரா தெரியாது, அவர் திரும்பி போயிருப்பாரா தெரியாது. இந்த நிலைமையில் அவள் என்னத்தை செய்யும், அவளுக்கு தெர் இஸ் நோபடி டு கன்ஃபைடு. அதனால் அவள் தற்கொலைன்னு சொல்லக்கூடாது, வைகுண்டத்துக்கு போனோம்னு முயற்சி பண்ணுறான். அந்த சமயத்தில் ஹனுமார் இனிமேலும் நாம் தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவளுக்கு தைரியம் சொல்கிறதுக்கு அவர் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். அந்த சம்ஸ்கிருதத்தில் பேசினா சம்ஸ்கிருத பண்டிதன் ராவணன், அதனால அவள் வந்து தன்னை ராவணன் சந்தேகப்படுவான்னு நினச்சிட்டு மரத்தில் இருந்த வாக்கிலேயே தசரதர்லேருந்து ஆரம்பித்து கிஷ்கிந்தா வரைக்கும் உள்ள கிஷ்கிந்தா காண்டம் வரைக்கும் உள்ள கதையை தமிழில் சொல்கிற மதுரமான மொழி அப்படின்னு சொல்லியிருக்கார் வால்மீகி. மதுரமான தமிழில் அவர் மெதுவாக சொல்கிறார், ராமாயணத்தை பூராவையும் சொல்கிறார். இவள் அதை அம்பிட்டே கேட்டுட்டு அவள் நிமிர்ந்து பார்க்குறா, ஆச்சரியப்படுறான். அப்படி இது யார் இந்த நேரத்தில் வந்து நமக்கு யார் உயிர் கொடுத்தது? ஏன்னா அவர் சமஸ்கிருதத்தில் பேசினாலோ திடீர்னு முன்னாடி குதிச்சிருந்தாலோ அவள் ஷி வுட் ஹேவ் எக்ஸ்பிடைட்டட் ஹர் ஐடியா இல்லையா? அது இல்லை. இப்போ வந்து அவள் தானாகவே நின்று அவனை ஆச்சரியமாக பார்க்குறான். அவர் கீழிறங்கி வந்து நமஸ்காரம் பண்ணி, அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறார், நான் வந்து உலகத்திற்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய ராமனுடைய தூதன் அப்படின்னு, அண்டன் நாயகன் அருள் தூதன் நான் அப்படின்னு சொல்லி, நான் ராமனுடைய தூதன் அப்படின்னு இப்போ சொல்கிறவர் அப்புறம் எப்படி மாறுவார்ங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவளை நமஸ்காரம் பண்ணுறேன். அப்போ அவள் கேட்குறா, நீ யார் என்னன்னு கேட்குறா. முதல்ல பேசவே இல்லை, அப்புறம் அவர் ஒன்றொன்னா சொல்கிறார். இந்த மாதிரி கிஷ்கிந்தைக்கு வந்தது, ஜடாயுனுடைய மரணம், ஜடாயுனுடைய எல்லாத்தையும் கதைகள் சொல்லிகிட்டே வர அவள் கிஷ்கிந்தைக்கு அவள் எப்படி வந்தா எல்லாம் இவள் கேட்டுட்டே வரா. கேள்வி கேட்குறா, எப்படி ஒரு குரங்கு இனத்துக்கும் ஒரு மனிதருக்கும் எப்படி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஷிப் வரும்னு சொன்ன உடனே அவர் இந்த மாதிரி அவர் வந்து எங்கள் சுக்ரீவ மகாராஜாவை வந்து வாலி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான், அவனை அழிப்பதற்காக அவளுக்குள்ள சக்கியம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி வாலியை அழித்து கிஷ்கிந்தா ராஜ்யத்தை இவருக்கு கொடுத்தா, சுக்ரீவனுக்கு கொடுத்தா. நான் சுக்ரீவனுடைய மந்திரி. இப்போ அவள் வந்து ஒப்பந்தப்படி 4 திசைகளுக்கும் ஆட்களை அனுப்பியிருக்கா, என்ன தென் திசைக்கு அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவள் கேட்குறா, எப்படி வந்தே நீ, உன்னால் எப்படி இதை தாண்டி வர முடிஞ்சது, கடலை தாண்டி வந்து நீ சின்ன குரங்கு சைஸாக இருக்கேன்னு அவளுக்கு விஸ்வரூபம் காட்டுறார் அவர். அப்போ அவள் ஒன்றா கேட்குறா, திருப்பி 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 கேட்குறா. அவளுக்கு கன்வின்ஸ் ஆலை, இது நடக்குமா நடக்குமா நடக்குமா, மனசில் நடக்காத ஒன்றும் நடந்ததாக அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் ஒவ்வொன்றா கேட்ட உடனே இவர் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை அவள்கிட்ட கொடுக்குறார். இந்த மோதிர அங்குலிய பிரதானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக சொல்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அது வரைக்கும் அவளோட மனசில் கொஞ்சம் ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த மோதிரத்தை தமிழில் கம்பன் கிரகித்துவான்னு போட்டுவார் வால்மீகி. கம்பன் வந்து என்ன சொல்கிறார், இப்படி இப்படி காட்டினார் அவள் எடுத்துட்டான்னு சொல்கிறார். அதுவும் கரெக்டு. அது கையில், அதாவது இவர் கொடுத்து அவள் வாங்கினா அவள் கை தாழ்ந்திருக்கும், அவர் கை மேலாக இருக்கும் இல்லையா, அது இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படி காட்டினார், அவள் எடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த மோதிரத்தை எடுத்துக்கிறார்.
அது ராமனுடைய சைஸுக்கு அவள் அப்பா கல்யாணத்தும் போது மாப்பிள்ளைக்கு போட்ட மோதிரம். அதில் ராமா என்கிற 2 எழுத்து இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே பார்த்துட்டுருக்கா. கொஞ்ச நாழி அற்புதமாக இருக்கும் அந்த இடம். அப்படியே பார்த்துட்டுருக்கா. அவருடைய அந்த கை விரல்கள், நீண்ட கை விரல்கள், நீண்ட தோள்கள், கைகள், அவருடைய உடல், அந்த முகம், திருமுகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ராமர் அவள் முன்னாடி வந்ததாக அவளுக்கு வருவது போல் அவளுக்கு உருவகமாக தோணணும். அந்த மோதிரத்தை வாங்கினவள் என்ன செய்தா? இதை கம்பனை விட வேற யாராலையும் சொல்லியிருக்க முடியாது. ஜஸ்ட் கம்பனுடைய லைன்லேயே பார்ப்போம். வாங்கினள், முலை குவையில் வைத்தனள், சிரத்தால் தாங்கினள், மலர் கண்மிசை ஒற்றினள், தடந்தோள் வீங்கினள், மெலிந்தனள், குளிர்ந்தனள், வெதுப்போடு ஏங்கினள், உயிர்த்தனள், இது இன்னது எனல் ஆமே. அதாவது டூ மெனி ஒன்றுக்குள்ளே சம்மந்தமில்லாத பல விஷயங்கள் நடக்கிறது. அதை வாங்கி அப்படியே நெஞ்சில் வச்சுக்கிறா. நெஞ்சில் வச்சுருந்தவள் தலையில் தூக்கி அதை அப்படியே தனக்கு அவருடைய அங்குலியம் என்பது அபயப்பிரதானம் இல்லையா, அதை தலையில் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணில் வச்சு ஒத்திக்கிறா. அப்படியே கையில் வச்சு அதை பார்த்துட்டு இருக்கா. என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த ஆனந்த பித்து, அதாவது அந்த சந்தோஷத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். அவருடைய எல்லையற்ற சந்தோஷத்தை இங்கே பார்க்க முடியும். மலர்கண் மிச்சை ஒற்றினள், தடந்தோள் வீங்கினள், உடம்பு திடீர்னு பெருக்கிறது, திருப்பி அந்த உள்ளிய திருப்பி உடம்பு மெல்லிசாயிடுறது. குளிர்ந்தனள், அப்படி அந்த தண்ணி கரன்னு தண்ணி விழுறது. அதனால அவளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நனையிறது. வெதுப்போடு ஏங்கினள், இந்த நனைஞ்ச வஸ்திரங்கள் எல்லாம் உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த ராமனை பற்றி நினைத்த உடனே அவள் உடம்புல வரக்கூடிய அந்த விரக தாபம் இருக்கு இல்லையா, அதனால அந்த சூட்டுனால அந்த நனைஞ்ச வஸ்திரம் எல்லாம் உடனே உணர்றதான். இதெல்லாம் கம்பனால மட்டும்தான் இதெல்லாம் நினைச்சு சொல்ல முடியும். அற்புதமான இடம் இது. உயிர்த்தனள், இது இன்னது எனலாமே. இவ்வாறு தன்னைத்தானே மறந்து ஆனந்த கூத்தாடுகிறாள். தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. முதல்ல ராமநாமம் என்கிற முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கண்டால்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பக்தி பித்து, பக்தியனுடைய உயிர்ப்பையும் கணவன் என்பதை விட அங்கே பக்தியை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர் கொடுத்திருக்கிற அந்த அங்குலியம் என்பது அபயப்பிரதானம். இவள் கொடுக்க போகிற அந்த சூடாமணி என்பது அவள் தலைப்பட்டாள் நங்கை, அவர் காலில் விழுந்து அவருக்கு சரண்டர் ஆறுது. அதுதான் சூடாமணி, தலையில் வைக்கிற சூடாமணி அவள் கொடுக்க போகிறாள். அதை வாங்கிட்டு அவள் அப்படி சந்தோஷப்படுறா. சந்தோஷத்தினோட உச்சியில் அவளுக்கு என்ன தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம் வெளியே காட்டாத அந்த சீதா பிராட்டி, இதுவரைக்கும் எல்லாத்தையும் அடக்கிண்டு கூட ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துக்கிறது கூட ஒரு ஆள் இல்லாமல் ஏங்கிட்டு இருந்த சீதா பிராட்டி, ஹனுமான் என்கிற ஒரு வேற்று மனிதன், நம்மளை பொறுத்த வரைக்கும் வேற்று மனிதன், வேற்று ஆளவர் அந்த வானரத்தினிடம், வானர உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹனுமானிடம் தன்னை மறந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறத பார்க்குறோம். தன்னுடைய இமோஷன்ஸை வெளியில் காட்டிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு 3 உதாரணங்கள் கம்பர் சொல்லுவார். இப்போ அவருடைய ஓமைகள் 3 உண்டு. முதலாவதாக இறந்தனர் பிறந்த பயன் என்றால், ஒருத்தன் கெட்ட வழியிலேயே லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் ஒன் ஃபைன் மார்னிங் ஹீ ரியலைசஸ் தட் ஹி ஹஸ் பின் டூயிங் ராங். அப்போ அவன் தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிட்டு திருந்தும் போது மற்றவர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் அஜாமளோ பாக்கியார்த்த நினச்சிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, மறந்தனர் அறிந்து உணர்வு வந்தனர். அதாவது ஒரு இடத்துல இடிச்சுன்னா அம்னீஷியா வந்துடுது, ஒருத்தருக்கு நினைவு தப்பி விடுறது. தான் யாரும் தெரியாது, தன் பேர் தெரியாது, கூட இருக்கிறவர்களை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் ஹீ ரீகெயின்ஸ் ஹிஸ் கான்ஷியஸ்னஸ். அப்போ அவருக்கும் சரி அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் சரி எத்தனை சந்தோஷமாக இருக்குமோ. ரெண்டாவது. மூணாவது, துறந்த உயிர் இடை தொடர்ந்தது. இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி வெண்டிலேட்டரில் வச்சுருந்தா, வெண்டிலேட்டர்லாம் இன்னுமே பிரயோஜனம் இல்லைன்னு எடுத்தாச்சு. தே ஹவ் நோ மோர் ஹோப். டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு கைவிட்ட கேஸு அப்படிங்கும்போது திடீர்னு அவர் மூச்சு விட ஆரம்பிச்சு கை காலெல்லாம் அசைக்க ஆரம்பித்தா கூட இருந்தவாளுடைய சந்தோஷம் எவ்வளவு இருக்கும். அது மாதிரி சீதை அந்த நேரத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறார், தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார். அந்த சீதை
ஹனுமான்கிட்ட என்ன சொல்கிறாரு தெரிய வேண்டாமா? அதுதானே முக்கியம். ஏன்னா தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாள். உண்மையாம் உலகம் தந்த முதல்வர்க்கு முதல்வன் தூதாய் வந்து, முதல்வர்க்கு உலகம் பூராவையும் படைத்த பிரம்மனுக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த ராமனுடைய தூதனாய் வந்து, செம்மையால் உயிர் தந்தாய்க்கு செயல் என்னால் எளியதுண்டோ? உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? இந்த மாதிரி எனக்கு உயிர் கொடுத்தியே, ஆவி போகிற நேரத்தில் எனக்கு உயிர் கொடுத்தியே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு. அம்மையாய் அத்தனாய், அப்பனே அருளின் வாழ்வே, நீ என்னோட அம்மா, நீ என்னோட எனக்கு உயிர் கொடுத்துருக்கே, எனக்கு திருப்பி உயிர் கொடுத்துருக்கே இல்லையா? அதனால் நீ என்னுடைய அம்மா, அப்பா, அத்தனே தெய்வமே, நீ அருளின் வாழ்வு, நீ உலகத்தில் உனக்கு ஈக்குவல் ஒருத்தரும் கிடையாது, இம்மையே மறுமை தானும் நல்கினை இசையோடு என்றார். நல்ல வழியில், சரியான வழி, எனக்கு எந்த விதமான மனத்துன்பமும் ஏற்படாமல் எனக்கு இந்த இம்மையிலேயே, இந்த உலகத்தில் இருக்கும்போதே எனக்கு மறுமை கொடுத்தாயே, உனக்கு நான் என்ன செய்வேன், உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு கேட்குறேன். அடுத்தாப்புல சொல்கிறா, எப்போவுமே இந்த இடம் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வரும். சாரி, சிரஞ்சீவியாயிருன்னு சொல்கிறா இல்லையா? அது எப்படி சொல்கிறா பாருங்க. பாழிய பனைத்தோல் வீர துணையிலேன் பருவி தீர்த்த வாழிய வள்ளலே, நீ வாழு, நீ யாரு? என்னுடைய துயர் தீர்த்தாயே, என்னுடைய கஷ்டத்தை தீர்த்த இல்லையா? நீ நன்னா வாழு. யான் மறுவிழா மனத்தேன் என்னில், என்னுடைய மனசில் களங்கம் இல்லை என்பது உண்டானால், ஊழியோர் பகலா ஓதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஈரேழு உலகமும் எத்தனை காலம் இருக்கிறதோ, பகலா இருக்கிறதோ, இரவுன்னு சொன்னால் பிரளயம், பகலா இருக்கிறதோ அத்தனை காலமும் ஏழும் வீவுற்ற ஞான்றும் இன்றென இருத்தி, இன்னைக்கு எப்படி இருக்கியோ இதே மாதிரி ஈரேழு உலகம் இருக்க வரைக்கும் நீ இருக்கணும், சிரஞ்சீவியா இருக்குன்னு அர்த்தம். இவ்வாறு அவனை சீதை வாழ்த்துகிறாள். அதோட ஐ திங்க் இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தோடு நாம் இன்றைக்கி நிறுத்திக்கிறோம். இன்னுமே அடுத்த வாரம் நமக்கு இது கிடையாது, கிளாஸ் கிடையாது. பிகாஸ்